நேர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேர்களுக்கு என்னங்க, ரிஷபம் ராசிக்காரங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நலமாதான் இருப்பீங்க. முருகர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகமா தானே இருக்கும். அதனால நீங்க நலமாதான் இருப்பீங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்கார நேர்களே, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதம், கார்த்திகை 2, 3, 4வது பாதத்தை உள்ளடக்கியதாங்க உங்களுடைய ரிஷபம் ராசி. நம்மளுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக பலவிதமான பயிற்சிகள் நடந்துட்டு வருதுங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயிற்சிகள் நடக்குது, யோகங்கள் வருது. அதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்ன நினைப்பீங்க? சனி பயிற்சி தான் எனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சனி பகவான நம்ம திட்டிட்டு இருப்போம். வந்துட்டாரா சனி பகவான் அப்படின்னு திட்டிட்டு இருப்போம். அதன் ரூபத்துல உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 நடக்கக்கூடிய பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சியினால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாம போக போகுது. சந்தோஷங்கள் இரட்டிப்பா கிடைக்க போகுது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் கண்ணீர் சிந்து வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் இந்த மாதம் ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறானுங்க. அதே சமயம் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாருங்க. இந்த ராகு கேது பயிற்சியால ரிஷபம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டக்கூடிய ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது. இந்த பயிற்சியில் சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாக போகிறது. பண வரவு அதிக அளவில் இருக்க போகிறது. 4 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க. உங்களோட பொருளாதார ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது. உங்களுடைய அதிகாரம் பதவி எல்லாம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யறேன், நான் செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் எனக்கு வரமாட்டேங்குது, 5 10 வாங்கி எப்படி குடும்பத்தை செலவத்தை ஓட்டுறது என்னன்னே தெரியலையே, இப்படியே வாழ்க்கை போயிருமா, என் வாழ்க்கையில மாற்றம் வருமா வராதா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டு தாங்க இருப்பீங்க. நிச்சயமா உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வந்துருச்சு. இதனால் வரைக்கும் பிரச்சனைய மட்டும் வாழ்க்கையா நினைச்ச நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சமாவது நம்பக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு சில விஷயங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுதுங்க. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எனக்கான சரியான வாழ்க்கை துணை அமையல, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, எனக்குன்னு வாழ்க்கை துணை அமைவாங்களா அப்படின்னு கவலைப்படுற ரிஷபம் ராசிக்கார ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் சரியான வாழ்க்கை துணை கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்க போகுதுங்க. இல்லைங்க கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்ல, வேண்டாத கோவில் இல்ல, எந்த கடவுளும் கண் திறக்க மாட்டேங்கிறாரே, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரிஷபம் ராசிக்காரங்க கண்ணீர் விட்டுட்டு இருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் இனி இடமே கிடையாது. இனி சிரிப்பு மட்டும்தான். உங்க வீட்டுல நிச்சயமா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குழந்தை சத்தம் நிச்சயமா கேக்குங்க. இதனால் வரைக்கும் பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை காணாம போக போகுது.
சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வர வேண்டியது உங்க கையில வந்து சேரப்போகுது. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு, நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி, தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி, உங்க தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. 2-3 டிகிரி படிச்சுட்டேன், ஏன் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலீங்க, சொந்த ஊர்லயே ஏதோ 5-10 வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த சம்பளத்தை வாங்கி குழந்தைங்களோட படிப்பு செலவை பாப்பனா, நான் படிக்கிறதுக்கு கடன் வாங்கின செலவுக்கு வட்டி கட்டுவனா, திருமணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவனா, அப்பா அம்மாவுக்கு மாத்திரை செலவு பண்ணுவனா, என் குடும்ப செலவு பண்ணுவனா, என் வாழ்க்கை எப்படி நோக்கி போயிட்டு இருக்கேன்னு தெரியலையே, இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை இருள் நிறைஞ்சிருமே, என் வாழ்க்கையில ஒளி எப்பதான் வரும் அப்படின்னு கஷ்டப்படுற ஒவ்வொரு ரிஷப ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீச போகுது. கடன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 4 பேர்த்துக்கு நீங்க கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்க போகுது உங்களுடைய பொருளாதாரம். சேமிப்புகள் அதிகரிக்க போகுது. எப்படி சேமிப்பு அதிகரிக்கும்? நீங்க வேற ஏமா கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, சேமிப்பு வேற அதிகரிக்கணும் வேற சொல்றீங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆசையெல்லாம் காட்டி மோசமெல்லாம் பண்ணல, நான் சொல்றதெல்லாம் நிச்சயமா நடக்கும். வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளை செஞ்சு சேமிப்புகளை அதிகரிக்க போறீங்க. அதே ரூபத்துல நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் எல்லாம் கிடைக்க போகுது. உங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு மனுஷனா கூட மதிக்காத உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுடைய உண்மையான மதிப்பையும் பேரையும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பு பாராட்டி பழக போறாங்க. உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காத உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரப்போகுது. வியாபாரிகள் நீ எடுத்துக்கிட்டா லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. நீங்க சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, உங்க தொழில் எல்லாம் உங்களை எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆதாயம் எல்லாம் கிடைக்க போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாம் இந்த காலத்துல வெளிப்படுத்துங்க. இந்த ஊர் உலகத்துக்கு உங்க திறமை தெரிய வருங்க. உங்களுடைய பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கணும். யார்கிட்ட என்னென்ன பேசணும், எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லும் போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இதை செய்யலாமா, இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு அந்த விஷயத்த செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா படிப்புல மட்டுமல்லாம விளையாட்டு, அடுத்த கலை நிகழ்ச்சிகள், திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய திறமைகள் எல்லாம் ஒவ்வொன்னா வெளிப்படும். என்னடா இது இந்த காலத்துல வெறும் படிப்பு மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்பா அம்மாங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்க பெரிய பதிலடி தர மாதிரி தன்னோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு அதிசயமா இருக்க போகுது. அரசியல்வாதிகள் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க சேவைகளை செய்ய போறீங்க. உங்க தொண்டர்கள் நீங்க செய்யக்கூடிய சேவைகளை முழு மனதோடு ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வாக்களித்து உங்களையே ஜெயிக்க வைக்க போறாங்க. உங்களுடைய அரசியல் வாக்கில நீங்க நிலையான ஒரு பேரையும் புகழையும் பெற போறீங்க. உங்களுடைய அரசியல் வாக்க சிறப்பா இருக்க போகுங்க. பெண்மணிகள்னு எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. எல்லாருமே உங்களை அனுசரிச்சு நடந்துக்க போறாங்க. உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கணவன் பூர்த்தி செய்ய போறாரு. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள்லாம் அதிகரிக்க போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, இப்படியே வாழ்க்கை போயிருமா அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருமே படிப்புக்கேத்த நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளித்தரப் போகிறதுன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக கார்த்திகை 2, 3, 4வது பாதம். உங்களுக்கு இந்த பாம்பு ரூபத்தில் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளித்தரப் போகிறது. இது நாள் வரைக்கும் படிக்கவே மாட்டான்னு சொன்ன குழந்தைங்கள்லாம் படிப்புல முன்னேறி நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. உனக்கெல்லாம் திருமணமே ஆகாது, 30, 32
வயசாயிருச்சு, உனக்கெல்லாம் இனி திருமணம் ஒண்ணுதான் குறைச்சலா சொன்ன இளைஞர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமா கைகூடி வரப்போகுது. இந்த ராகு கேதுவை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்கள மனசுல நினைச்சீங்கன்னு வச்சுக்க உங்க வாழ்க்கையில ஒளிவட்டம் மட்டும்தாங்க. எப்படி சிவபெருமான் இருக்காருல்ல, நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நல்லது செய்வாரு, நம்ம தவறு செஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தவறு செஞ்சோம்னா அதுக்கு கொஞ்சமாவது தீமை செஞ்சுட்டே தான் போவார், அப்பதான் நம்மளுக்கு பாடம் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே மாதிரிதாங்க நம்மளுடைய ராகு கேது பயிற்சியும், அவங்களும் அதே மாதிரிதான் நம்ம நல்லா செஞ்சுச்சுன்னு வச்சுங்க நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை செய்வாங்க. அதே விதத்துல நம்மளுடைய தவறு ஏதாவது செஞ்சுட்டுன்னு வச்சுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கெடுதல் பண்ணுவாங்க. கெடுதல்னா ரொம்ப நம்மளை அழிக்கும்னு நினைக்க மாட்டாங்க, நம்மளுக்கு பாடத்தை புகுத்திட்டு போவாங்க. அந்த பாடத்தின் மூலமா நம்ம யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பழகணும், யார் நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கா, நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு யார் உகந்தவங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க போறோங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனதில் இருந்த குழப்பங்கள் காணாமல் போகும், அரசியல் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்பட போகுது, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததாக மிருக சீரிசம் 1-2 பாதங்கள். உங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்க போகிறது. பிரிந்த தம்பதிகள் அனைவரும் ஒன்று சேர போறீங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போகுது. உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது. முக்கியமா சொல்ல போனா உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த ராகு கேது பயிற்சி முடிவதற்குள் நடந்து முடிஞ்சிடும். ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா மாத்த போறாங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளை மனதார வேண்டி வாருங்க. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பாக நடக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.